ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என் நாம் மயப்படுவதாக இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவன், சமாதானத்தை திருடுகிறவன், எப்போ நம்மளை காலி பண்ணலான்னு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கான். அப்போது நம்ம டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே பிசாசுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காம, என் கண்ணிலையோ நாவலையோ காதுலையோ என்னுடைய செயல்கள்லையோ இடம் கொடுக்காமல் இருக்க கிருபை தாங்க. ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ ஆவியினவரோடு நடக்கும் போது இப்படிலாம் ஜெபம் பண்ண வைப்பார். லெட் யுவர் பிரேயர்ஸ் பி மெச்சூர்ட். தேவையானது கேளுங்க, பொல்லா சத்துரு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.